வணக்கம் தமிழுக்கும் தமிழ் மண்ணிற்கும் தமிழ் மாந்தர்களுக்கும் இனிய வணக்கம். 2023ஆம் ஆண்டு குஜராத் டைட்டன்ஸ் அணிக்கு எதிரான இறுதி ஆட்டத்தில் வெற்றி பெற தேவையான 4 ரன்களை ஸ்கொயர் லெக் திசையில் லாவகமாக அடித்து தலையை தொங்கிக் கொண்டிருந்த சென்னை அணியையும் அந்த அணியின் கேப்டன் மகேந்திர சிங் தோனியையும் தலை நிமிரச் செய்த ரவீந்திர ஜடேஜா தற்பொழுது சென்னை அணியிலிருந்து கழற்றிவிடப்பட இருக்கிறார். இதற்கான காரணம் என்ன? ஏன் சென்னை அணியிலிருந்து அவர் விடுவிக்கப்படுகிறார் என்பதற்கான காரணத்தை இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பார்க்க இருக்கிறோம். இந்த வீடியோவைக்குள் செல்வதற்கு முன்னாடி நீங்கள் இப்பொழுதுதான் நம்முடைய சேனலை முதலாக பார்க்கிறீர்கள் என்றால் உங்கள் பொன்னான கைகளை சப்ஸ்கிரைப் செய்துவிட்டு வீடியோக்குள் வாங்க போய் பார்க்கலாம். ரைட்டு. சென்னை அணியிலிருந்து ரவீந்திர ஜடேஜா ஏன் கழற்றி விடப்பட இருக்கிறார் என்பதை பார்ப்பதற்கு முன்னாடி ரவீந்திர ஜடேஜாவினுடைய ஐபிஎல் வரலாற்றை சற்று பார்த்துவிட்டு நம்முடைய முக்கிய கண்டென்ட்டுக்குள்ளே வருவோம். ரவீந்திர ஜடேஜா அவர்கள் தன்னுடைய 19வது வயதில் 2008ஆம் ஆண்டு ராஜஸ்தான் ராயல்ஸ் அணிக்குடன் முதலாக தன்னுடைய கிரிக்கெட் வாழ்க்கையை தொடங்கினார். அந்த ஆண்டுதான் ஐபிஎல்லும் தொடங்கப்பட்டது. முதல் ஐபிஎல் பட்டத்தை ஷேன் வான் தலைமையிலான ராஜஸ்தான் ராயல்ஸ் அணி பட்டத்தை வென்று அசத்தியது. கிட்டத்தட்ட 2 ஆண்டு காலம் ராஜஸ்தான் ராயல்ஸ் அணியுடன் ரவீந்திர ஜடேஜா அவர்கள் பயணித்தார். 2010ஆம் ஆண்டு மும்பை இந்தியன்ஸ் அணியுடன் நேரடி ஒப்பந்தத்தில் ஈடுபட்ட குற்றத்திற்காக அவர் தற்காலிக இடைநீக்கம் செய்யப்பட்டிருந்தார். மீண்டும் 2011ஆம் ஆண்டு கொச்சி டஸ்கர்ஸ் அணியுடன் அவர் ஒப்பந்தம் செய்யப்பட்டு விளையாடினார். அந்த ஆண்டோடு அந்த அணி ஐபிஎல் தொடரிலிருந்து விலகியது காணாமல் போனது. பின்னர் மீண்டும் 2012ஆம் ஆண்டு சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியுடன் $2 மில்லியன் அமெரிக்க டாலருக்காக ஒப்பந்தம் செய்யப்பட்டு இது நாள் வரைக்கும் சிஎஸ்கே அணியுடன் பயணித்து வந்துள்ளார் நம்முடைய ரவீந்திர ஜடேஜா. 254 போட்டிகளில் தோனி, விராட் கோலி, ரோஹித் சர்மா, தினேஷ் கார்த்திக் ஆகியோருடன் 5வது இடத்தில் அதிக போட்டிகளில் ஒரு அணியுடன் விளையாடிய பெருமை நம்முடைய ரவீந்திர ஜடேஜாவுக்கு உண்டு. மேலும் 143 விக்கெட்டுகளையும் வீழ்த்தி சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியின் அதிக விக்கெட்டுகள் வீழ்த்திய வீரர்கள் என்ற பட்டியலில் முதல் இடத்தில் உள்ளவரும் ரவீந்திர ஜடேஜா அவர்கள். இவருடைய சிறந்த பந்து வீச்சு 16 ரன்களுக்கு 5 விக்கெட்டுகள் எடுத்து அசைத்துள்ளார். இது ஒரு மாபெரும் சாதனை. ஏனெனில் T20 என்ற குறுகிய கால கிரிக்கெட்டில் 5 விக்கெட்டுகள் எடுப்பது என்பது சர்வ சாதாரணமல்ல. அதுவும் 16 ரன்கள் விட்டு கொடுத்து 5 ரன்கள் எடுப்பது சர்வ சாதாரணமல்ல. ஏனெனில் T20 என்பது ஒரு வான வேடிக்கை நடைபெறக்கூடிய ஒரு கிரிக்கெட் போட்டியாக இருக்கும். 5 விக்கெட்டுகள் என்பது ஒரு நாள் போட்டி, டெஸ்ட் போட்டியில் என்பது சாத்தியம். ஆனால் T20 போட்டியில் சாத்தியம் என்பது மிக மிக குறைவு. அந்த சாதனை நிகழ்த்தியவர் நம்முடைய ரவீந்திர ஜடேஜா. இந்த சாதனையெல்லாம் பட்டியலிட்டு தோனிக்கு வயதாகிவிட்டது, சிஎஸ்கே அணி அடுத்தது கேப்டனை தேடிக்கொண்ட நிலையில் ரவீந்திர ஜடேஜா அவர்களை 2022ஆம் ஆண்டு கேப்டன் பதவி கொடுத்தது. ஆனால் பேட்டிங், ஃபீல்டிங், பவுலிங் போன்றவற்றில் சிறப்பாக செயல்பட்ட ரவீந்திர ஜடேஜா அணியை சிறப்பாக வழிநடத்த தவறினார். எனவே அந்த தொடர் பாதியிலேயே தன்னுடைய கேப்டன் பதவியை மீண்டும் மகேந்திர சிங் தோனியிடம் வழங்கிவிட்டு தான் ஒரு சாதாரண வீரராக அணியில் விளையாடி கொண்டு இது நாள் வரை உள்ளார். இப்போ நம்ம முக்கியமான கட்டத்துக்கு வரோம். ஏன் சென்னை அணியிலிருந்து ரவீந்திர ஜடேஜா அவர்கள் மாற்றப்படுகிறார்? உரிய காரணம், ராஜஸ்தான் ராயல்ஸ் அணியிலிருந்து சஞ்சு சாம்சன் சென்னை அணிக்கு வர உள்ளார். இந்த காரணத்தால் ரவீந்திர ஜடேஜா சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியிலிருந்து ராஜஸ்தான் ராயல்ஸ் அணிக்கு மாற்றப்படுகிறார். ஆனால் ராஜஸ்தான் ராயல்ஸ் அணி ஒரு நிபந்தனை விதித்தது. நாங்கள் சஞ்சு சாம்சன் அவர்களை சென்னை சூப்பர் கிங்ஸ் அணிக்கு மாற்ற வேண்டுமெனில் எங்களுக்கு 2 வீரர்கள் வேண்டும். அதாவது ரவீந்திர ஜடேஜா மற்றும் சாம் கரனை ராஜஸ்தான் ராயல்ஸ் அணிக்கு வழங்கினால் மட்டுமே சஞ்சு சாம்சனை நாங்கள் விடுவிப்போம் என்று ஒரு நிபந்தனை விதித்தது. வேறு வழியின்றி சஞ்சு சாம்சனை சென்னை சூப்பர் கிங்ஸ் வாங்கி கொண்டு ரவீந்திர ஜடேஜாவையும் சாம் கரனையும் ராஜஸ்தான் ராயல்ஸ் அணிக்கு வழங்கியுள்ளார்கள். ராஜஸ்தான் ராயல்ஸ் அணிக்கு வழங்கியதும் அவர்கள் சொன்ன முக்கிய வார்த்தை, அதாவது சென்னை சூப்பர் கிங்ஸ் நிர்வாகம் சொன்னது,
ரவீந்திர ஜடேஜா உங்களுக்கு கிடைத்த ஒரு மிகப்பெரிய பரிசு என்று கூறி பரிமாற்றம் செய்யப்பட்டுள்ளார்கள். ரைட். சஞ்சு சாம்சனை ஏன் இவ்வளவு விலை கொடுத்து சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி வாங்குகிறது என்று பார்க்கும்போது, சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியில் தலைமை பண்புக்கு தற்போது மிகப்பெரிய ஒரு வெற்றிடம் ஏற்பட்டுள்ளது. ருத்ராஜ் கெய்க்வாட் அவர்கள் சென்னை சூப்பர் கிங்ஸ் கேப்டனாக இருந்தாலும் கூட அவர் அணியை சிறப்பான முறையில் வழிநடத்த இயலவில்லை. மேலும் தோனி 2026ஆம் ஆண்டு ஐபிஎல் போட்டியோடு சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி மற்றும் ஐபிஎல் தொடரிலிருந்து அவர் விடைபெறுவதற்கு வாய்ப்புகள் அதிகம். இது போன்ற சூழ்நிலையில் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணிக்கு ஒரு விக்கெட் கீப்பர் வேண்டும், மேலும் கேப்டன் செய்வதற்கு ஒரு சிறந்த பேட்ஸ்மேன் வேணும், 2வது தொடக்க ஆட்டக்காரராக வேண்டும். இந்த 3 பண்புகளுமே சஞ்சு சாம்சன் அவர்களிடம் சிறப்பாக உள்ளது. ஏனெனில் 2011ஆம் ஆண்டு முதல் 2025ஆம் ஆண்டு வந்து சென்னை சூப்பர் கிங்ஸ் ராஜஸ்தான் ராயல்ஸ் அணியை சிறப்பாக வழிநடத்தி கொண்டிருக்கிறார் நம்முடைய சஞ்சு சாம்சன். அது போன்ற மதிப்புமிக்க வீரர்களை சென்னை சூப்பர் கிங்ஸ் வாங்கும் பொழுது ரவீந்திர ஜடேஜா, சாம் கரன் போன்ற வீரர்களை இழப்பதற்கு வாய்ப்புகள் அதிகம்தான். மேலும் ரவீந்திர ஜடேஜா அவர்களுக்கு தற்போது 36 வயது ஆகிறது. அவர் இன்னும் 1-2 வருடங்கள் மட்டுமே ஐபிஎல் விளையாடுவதற்கான வாய்ப்புகள் அதிகம். எனவே அது போன்ற வீரர்களை தற்போது விடுவிப்பது எந்த விதத்திலும் தவறில்லை என்ற காரணத்தினால் ரவீந்திர ஜடேஜா அவர்கள் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியிலிருந்து விடுவிக்கப்படுகிறார். சஞ்சு சாம்சன் அவர்கள் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணிக்கு வந்தவுடன் அவரிடம் கேப்டன் பதவி வழங்குவதற்கான வாய்ப்புகள் 90% உள்ளது. ஏனெனில் ருத்ராஜ் கெய்க்வாட்டினுடைய தலைமை பண்பு பாராட்டும்படியும் இல்லை. அடுத்து தோனியும் ஐபிஎல் கிரிக்கெட்டிலிருந்து விடைபெற உள்ளார். இந்த காரணத்தினால் ரவீந்திர ஜடேஜா அவர்கள் சென்னை சூப்பர் கிங்ஸிலிருந்து விடுவிக்கப்படுகிறார். எப்படி பார்க்கினும் சென்னை சூப்பர் கிங்ஸ் 5 முறை ஐபிஎல் பட்டம் வென்றது. அதில் 3 முறை ஐபிஎல் பட்டம் வெல்வதற்கு காரணமாக இருந்த ரவீந்திர ஜடேஜாவின் இழப்பு சென்னைக்கு ஒரு பேரிழப்பாகும். நன்றி. இது போன்ற வீடியோக்களை பார்க்க நம்முடைய சேனலை மீண்டும் ஒரு முறை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.